அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம வந்து வேறு ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு குறித்த ஒரு செய்தியினை பார்க்க போகின்றோம். இந்தியாவிலே முதன்மை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி வருடந்தோறும் அதிகாரிகளும் நம்முடைய கிளரிக்கல் ஸ்டாஃபையும் தனித்தனியாக தேர்வு செய்கிறார்கள். அந்த வகையில் இப்போ அதாவது கிளரிக்கல் ஸ்டாஃப் அசோசியேட் என்று சொல்லக்கூடிய எழுத்தர்கள், அதுக்கு இப்போ தேர்வுக்கான தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி முடிச்சிருக்க வேண்டும், ஒரு பட்டம் பெற்றிருக்க வேண்டும். எந்த பட்டம்னாலும் சரி தான், இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ சயின்ஸோ எதில் நீங்கள் ஒரு பட்டம் பெற்றிருந்தாலும், இளங்கலை பட்டம் பெற்றிருந்தாலும் அதுக்கு நீங்கள் தகுதியுடையவர்கள் அடைகிறீர்கள். வயதை பொறுத்தளவில் 20லிருந்து 28 வயது வரை பொது பிரிவினருக்கு, இதர பிற்பட்டவருக்கு 31 வயது வரை, எஸ்சி/எஸ்டி பிரிவினருக்கு 33 வயது வரை இதில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை வருகின்ற 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 7 ஜனவரி 2025க்குள்ளே நீங்கள் இதுக்கான அப்ளை பண்ண வேண்டும். அதற்கான இணையதள முகவரியை நான் தெளிவாக கூறுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். https://bank.sbi/wb/careers/current-openings என்ற இணையதளம் மூலம் நீங்கள் வருகின்ற 7ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு தேர்வு இரண்டு முறையாக நடக்கும். ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாம் சொல்லுவோம். அது எப்படின்னா முதல்நிலை தேர்வு. அதில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றால் அதுக்கப்புறம் முதன்மை தேர்வுக்கு நீங்கள் தகுதியுடையவர்களாக ஆவீர்கள். இதில் முதல் தேர்வில் என்னென்னா, ஒரு ஆங்கில மொழியும் எண்ணியல் திறன் மற்றும் பகுத்தறிவு பாடங்களில் ஒரு 100 அப்ஜெக்டிவ் டைப் வினாக்கள் இருக்கும். ஃபுல் நிலைன்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ் டைப் வினாக்கள் இருக்கும். 1 மணி நேரம் டைம் தருவாங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தால அவங்க இதில் நீங்கள் அவங்களுடைய மினிமம் ஒரு தகுதியான மார்க் வச்சுருப்பாங்க. அந்த மார்க்கை நீங்கள் மதிப்பெண் வச்சுருப்பாங்க. அதை முடித்ததுக்கப்புறம் அடுத்தால முதன்மை தேர்வில் நீங்கள் உங்களை அழைப்பு வரும். முதன்மை தேர்வில் பொது ஆங்கிலம், அளவுசார் திறன், பகுத்தறிவு திறன் மற்றும் கணினி திறன், மேலும் பொது நிதி விழிப்புணர்வு, அதாவது ஜெனரல் நாலேஜ், அது மிக முக்கியம். ஆகிய பாடங்களில் 200 கொள்குறி வினாக்கள் இருக்கும். அது 2 மணி 40 நிமிடங்களில் நீங்கள் முடிக்கலாம். அது ரொம்ப நம்ம மொழியை பொறுத்தளவில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி எந்த லாங்குவேஜில் எழுதிடலாம். இந்த ரீஜனல் லாங்குவேஜ் எந்த ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் அவங்க தேர்வுடைய லாங்குவேஜில் எழுதிக்கிடலாம். இதுக்கு எந்த விதமான நீங்கள் டெஸ்ட்டு பாஸ் ஆனால் மட்டும் போதும், இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. அடுத்து நேரடியாக உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே நியமனம் பண்ணிடுவாங்க. வங்கிகளில் எந்த கிளைகளில் நீங்கள் இந்த கிளரிக்கல் ஸ்டாஃபில் உங்களை நியமனம் பண்ணுவாங்க. இப்போ வங்கிகள் நல்ல இப்போ சேலரி ரீசெண்டாக நடந்ததுபடி நல்ல உங்களுக்கு சேலரி மற்றும் எல்லா விதமான இதர பெனிஃபிட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் அனைவரும் வருகின்ற 7ஆம் தேதிக்குள் இதற்கான அப்ளிகேஷனை இணையதளம் மூலம் அப்ளை பண்ணி நீங்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற வாழ்த்துக்கள்.